நம பார்வதீபதையே அரகர மகாதேவா. தென்னாளுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அன்பார்ந்த பக்தி ஒளி நேயர்களுக்கு சுவாமிநாதர் அனந்த கோடி நமஸ்காரங்கள். சிவபெருமான் இல்லாத இடமே கிடையாது. பிரகலாதன் கேட்டார். கேட்கும்போது பிரகலாதன் சொல்றார், எம்பெருமான் எங்கேயும் இருப்பார், தூணிலும் இருப்பார், துரும்பிலும் இருப்பார். இந்த தூண்ல இருப்பான் நான் பட்டு காமிச்சார். சுவாமி கூப்பிட்டோன்னு ஓடி வந்தார். எம்பெருமான் பரமேஸ்வரன் அடிமுடி காணாத அண்ணாமலையான் ஜோதிஸ்வரூபர், பகவானுக்குள்ளேயே பரீட்சை. அப்படிப்பட்ட இந்த 3வது சோமவாரம் 1/12/2025 அன்னைக்கு 3வது சோமவாரம். இந்த 3வது சோமவாரம் ரொம்ப அபூர்வமானது. இந்த 3 நாளே என்ன சொல்லுவார், ஸ்கூல்ல சொல்லுவாங்க 1 2 3. இந்த 3 ஃபைனலா போயிடும். அடுத்தது குழந்தைகளுக்கு சாப்பாடு ஊட்டும் போதோ இல்ல விளையாடும் போதோ 1 2 3 சொல்லிதான் செய்கிறேன். ஏன் அந்த 3ஓட முடிக்கணும், 4 சொல்லக்கூடாதா? இங்கதான் பகவான் இருக்க. சுவாமி முதல் காலம், 2ஆம் காலம், 3ஆம் காலம். 3வது சோமம் அந்த சிவராத்திரி பார்த்தேன்னா 1ஆம் காலம், 2ஆம் காலம், 3ஆம் காலம், 4ஆம் காலம் சொல்றார். இந்த 3ஆம் காலம் என்னது ரொம்ப விசேஷமா. அந்த 3ஆம் காலத்துக்கு தூங்கிடுவான் சிவராத்திரியில. ராதிவே எல்லா ஊரிலும் சாப்பாடு எல்லாம் சாப்பிட்டு 3ஆம் காலம் போது அவன் எங்கேயோ கொட்டை விட்டு தூங்கிட்டு இருப்பான். 3ஆம் காலத்துலதான் எம்பெருமான் திவ்ய தரிசனம் கொடுத்தார். வேண்டுவோருக்கு வேண்டுவதை அருள்பாவிக்க கூடிய பரமேஸ்வரன் மங்கள ஸ்வரூபமாக, சௌபாகிய ஸ்வரூபமாக, ஆனந்த கோலாகலனாக எம்பெருமான் பார்வதி தேவியுடன் 3ஆம் காலத்திலே தரிசனம் கொடுக்கிறார். அதே மாதிரி இந்த 3வது சோமவாரம் 1/12/2025 அன்னைக்கு சோமவாரம். அன்னைக்கு என்ன விசேஷம் அப்படின்னு பார்த்தோம்னா, காலையில ஏகாதசி இருக்கு. அந்த காலையில ஏகாதசி இருக்கும்போது பெருமாளுடைய அனுகிரகம். இங்க சாயங்காலம் சிவபெருமான் 3வது சோமவாரம் எல்லா கோவிலையும் சங்காபிஷேகம் பண்ணுவாங்க. 3வது வாரம் 99%. ஏன் இந்த 3வது வாரத்தை மட்டும் சங்காபிஷேகம் அப்படின்னா, சிவபெருமான் என்ன கொடுக்க போறார், கௌரி கல்யாண வைபோகமே ராமா கல்யாண வைபோகமே. சிவபெருமான் 3வது வார சோமவாரத்திலே சங்காபிஷேகம் பண்ணிட்டு பார்வதி தேவியிடம் நமக்கு தரிசனம் கொடுக்கிறார். கல்யாணம் ஆகிறதுக்கு வந்து இதுக்கு கல்யாண பாக்கியத்தை கொடுக்கிறார். குழந்தை பிறக்காத ஆளுக்கு என்ன கொடுக்கிறார். அங்க என்ன 3வது சோமவாரம் காலையில விஷ்ணு, சாயந்தரம் சிவபெருமான். யார் வர்றார், பண்புலி மேலேறி வரும் எங்கள் வீரமணிகள் தானேவா. ஐயப்பா குழந்தை பாக்கியம், ஐயப்பனே பிறப்பான், அரிஜனபுத்திரனாக இருப்பான். 2 விசேஷம் சார். அன்னைக்கு ஏகாதசி, சிவபெருமான் மகாவிஷ்ணுடைய அனுகிரகம், சாயங்காலம் சிவபெருமான், 2ம் சேர்ந்ததுடன் என்ன கொடுக்கிறார், புத்திரவாக்கியத்தை கொடுப்பார், ஐயப்பனாக பிறக்கும். அடுத்ததாக திருக்கல்யாணம். சுவாமி தீபாராதனை அபிஷேகம் முடிஞ்சிடும், சங்காபிஷேகம் முடிஞ்சிடும். தீபாராதனை பார்க்கும்போது பார்வதி பரமேஸ்வரனாக அனுகிரகம் கொடுப்பார். கல்யாண கோலம். இந்த 3வது வாரத்தை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க, லீவ் போட்டு வச்சுக்கிங்க வேணாலும். 3வது வாரம் சாயங்காலம் கோவில்ல சங்காபிஷேகம் நடக்கும். சங்காபிஷேகத்துல கலந்துங்கள். இந்த சங்காபிஷேகம் என்ன தெரியுமா, அடுத்த பிறவியில அருமையா இருக்கிறதுக்கு வழி. எல்லாரும் என்ன நினைப்பான், அடுத்த பிறவியில இந்த பிறவியை போதும்தான் யாரும் சொல்ல மாட்டான். அடுத்த பிறவி கிடைச்சா நல்ல கொடிஷனா இருக்கணும்னு சொல்லுவான். அடுத்த பிறவி என்ன பிறவி தெரியுமா, பக்தனா போகணும், சித்தரா போகணும், சிவபெருமானுடைய அடிமுடி காணாத அண்ணாமலையானுடைய பாத தரிசனம் கிடைக்கணும். அப்படிப்பட்ட 3வது சோமவாரம் ரொம்ப விசேஷம். அபிஷேகத்துக்கு நிறைய வாங்கி கொடுங்க. சுவாமிக்கு மஞ்சப்பொடி, திரவியப்பொடி, தேன், பால். தேன்லாம் ஒரு லிட்டரா ஊத்தணும் சுவாமிக்கு. 3வது வாரம் அருமையா இருப்பார். குழந்தை பிறக்காதவங்களாம் தேன் வாங்கி கொடுங்க. கல்யாணம் ஆகாதவங்களாம் மஞ்சப்பொடி, திரவியப்பொடி, அபிஷேகப்பொடி எல்லாம் வாங்கி கொடுங்க. இதுல முக்கியமா என்னன்னா, சங்காபிஷேகத்துல நம்ம அந்த ஹோமங்கள்லாம் பண்ணுவாங்க. ஒவ்வொரு சங்கும் ஒவ்வொரு சிவலிங்கம், ஒவ்வொரு பேர் உண்டு. ஆத்மலிங்காய நமஹ, ஸ்வர்ணலிங்காய நமஹ,
ஜோதிலிங்காய நமஹ, மிருத்திலிங்காய நமஹ, வாயுலிங்காய நமஹ. ஒவ்வொரு தேவதையும் போற்றி பூஜை பண்ண லிங்கத்தின் பெயர் தான் அது. இந்திரலிங்காய நமஹ, இந்திரன் பூஜிக்கிறான். யமலிங்காய நமஹ, யமதர்மராஜா சிவனை பூஜிக்கிறார். அந்த சிவலிங்கங்களுடைய ஒவ்வொரு தேவதைகளும் பூஜை பண்ண சிவலிங்கத்திற்கு ஹோமம் செய்வார்கள். தோஷங்கள்லாம் நிவர்த்தி ஆயிடும். அன்னதானம் தான் சிவனாலே. அப்படிப்பட்ட இந்த 3வது சோமவாரத்துல எல்லாரும் சிவபெருமானுக்கு செய்யுங்கள். இந்த 3வது சோமவாரத்துல என்ன செய்தால் நமக்கு இந்த பலன் கிடைக்கும் அப்படின்னா, வில்வம் வாங்கி சுவாமிக்கு கொடுங்க. கல்யாணம் ஆகாதவாள்லாம் சிவபெருமானுக்கு மாலை வாங்கி சாத்துங்கள். சிவபெருமான்கிட்ட மாலையை சாத்தி கோவில்ல சிவாஜியாட்ட திருப்பி கேளுங்க. அந்த மாலை சிவமேல போட்டு உடனே உங்க கழுத்துல போட்டுக்க சொல்லுங்க. கல்யாணம் நடக்கும், கண்டிப்பாக நடக்கும். சிவபெருமான் சர்வதோஷனகாரகன். இந்த கல்யாண மங்களத்துல என்ன பாட்டு பாடுறா முதல்ல? கௌரி கல்யாண வைபோகமே. அப்புறம்தான் சீதா ராமாலாம் பாடுறா. முதல்ல என்ன? கௌரி. கௌரி யார்? சிவபெருமானுடைய அம்பாளாக அங்கே பரமேஸ்வரனுக்கு மனைவியா இருக்கக்கூடியவள் கௌரி. முதல்ல சிவனே சொல்றாரு, என் மனைவி முதல்ல வந்து நிக்கிறா, அவனை கல்யாணம் பண்ணி கொடுப்பா. அடுத்து ராமர் சீதையை சொல்றா. சீதாதேவி ராமரை விட ஒரு பெரிய கல்யாணம் உலகத்திலேயே கிடையாது. அப்படி ஒரு கல்யாணம், மீனாட்சி கல்யாணத்துக்கு மேல. அப்படிப்பட்ட இந்த 3வது வாரத்திலே சிவபெருமானுக்கு சாயங்காலம் அபிஷேகம் குருக்கள்ல கொடுங்க. அவ மாலையை கொண்டு குத்தல நிறைய சாத்துவா. சாத்தி உங்க மாலையை வாங்கிட்டு கழுத்துல போட்டுக்குங்க. கல்யாணம் ஆகாத குழந்தைகளுக்கு சுவாமி கல்யாண பாக்கியத்தை கொடுப்பார். அடுத்ததாக, சுவாமி எனக்கு குழந்தை பாக்கியம், சுவாமிக்கு தேன் வாங்கி அபிஷேகம் பண்ண சொல்லுங்க. பஞ்சாமிரத்துல நிறைய கொடுங்க. கர்ப்பஸ்தானத்துல இருக்கக்கூடிய வியாதிகள் நிவர்த்தியாகி பிதர்களுடைய தோஷங்கள்லாம் நீங்கி ஜாதகத்திலே 5ஆம் இடம் இருக்கக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை சுவாமி நல்லபடியா காப்பாத்தி கொடுப்பார். ஆனால் இந்த 3வது சோமவாரத்தை எல்லாரும் நல்லபடியா வழிபட்டு எம்பெருமானுக்கு இந்த வில்வத்தை வாங்கி கொடுங்கள். சர்வபாவ நிவர்த்தியின் பேரு, மறுபிறவி கிடையாது வில்வம் வாங்கி கொடுத்தா. அதனால சிவபெருமானுடைய அனுகிரகத்துடன் 3வது சோமவாரத்தை சிவபெருமானுடன் வழிபட்டு சங்காபிஷேகத்தெல்லாம் கலந்துக்குங்கோ. அப்படிப்பட்ட சங்காபிஷேகம் கிடைக்கிற கோவில்ல எல்லாரும் கலந்துட்டு எம்பெருமான அருளுக்கு பாத்திரமாறு கேட்டுக்கொள்கிறேன். பார்வதி பதையே அரகர மகாதேவா.